வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா. வாசிங்க, வேகமாக வாசிங்க, டைம் இல்லை. பிலிப்பியர் 3:11. 272 வாசிங்க. 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படி தான் நம்ம இருக்கோமா? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் ஒரு பெரிய வசதியான ஆள். அவருக்கு பெரிய படிப்பு உண்டு, ஞானம் உண்டு, எல்லா வசதிகளும் இருந்தும் ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஆண்டவருடைய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக விட்டேன். நம்ம எதை விட போகிறோம்? எதை விட்டுருவோமா? எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆலன் கார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நான் சமீபத்தில் அந்த வீடியோவை பார்த்தேன். அவருடைய குடும்பத்தோடு கூட ஒரு 6 இடத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து போனார். 6 தேசத்துக்கு, வட அமெரிக்கா, வட ஆப்பிரிக்கா, இப்படி ஒரு 6 இடத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து போயிருக்கேன். அவரால் ரட்சிக்கப்பட்ட மனிதர் ஒருவர் கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட அவரால் ரட்சிக்கப்படலை. 6வது இடத்துக்கு போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக ஓடிட்டோம், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணிட்டோம், வீடுகளை இழந்துட்டோம், கடைசி அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அவருடைய பிள்ளைகளும் இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு தனிமரமாக என்ன செஞ்சாச்சு ஆயாச்சு. இதே நிலைமையில் நம்மளை வச்சு யோசித்து பார்த்தோம்னா நம்ம எப்படி நினச்சிருப்போம்? அந்த நேரத்தில் எல்லாம் போயிட்டே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? எல்லாம் போயிட்டுனா ஒரு ஆள் ரசிக்கப்படலை. அப்போ ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதையாவது செஞ்சிட்ருக்கோமா? இல்லைன்னா ஆண்டவருடைய ஊழியம் நம்ம தப்பாக எதுவும் பண்ணிகிட்ருக்கோமா? அப்படி பல யோசனைகள் நமக்கு என்ன செய்யும். என்னையை பார்த்தே சில நேரம் கேட்குறது உண்டு, என்னத்த ஊழியம், அதனால தான் யாருமே யாரும் வரலை. நம்ம ஆட்களை சேர்ப்பதற்காக இந்த காரியங்கள் என்ன செய்யலை, செய்யலை. ஆண்டவருக்காக வேலை செய்கிற இயேசுவை எப்படியாவது அந்த ஜனங்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும். அது மட்டும்தான் நம்முடைய பிரதான நோக்கமே தவிர வேறு எதுவும் நம்முடைய நோக்கம் இல்லை. நம்மளே நம்பிக்கை இல்லாமல் சில செயல்களில் என்ன செஞ்சிட்ருப்போம். யார் வருவா? யாருமே வரலனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, யாராவது என்ன செய்வாங்க, என் நிமித்தம் ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் செஞ்ச ஊழியங்களையும் அடுத்தது என்ன பண்ணணும் எல்லா காரியத்தையும் ஒரு டைரியில் என்ன செஞ்சிட்ருக்காரு, எழுதிக்கிட்டே வர்றாரு. ஒருத்தர் ரசிக்கப்படலை. ஆனால் 6 தேசத்துக்கு கடந்து போய் இயேசுடைய ஊழியத்தை செஞ்சு கடைசியாக இழப்பதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் ஒருவரும் என்ன செய்யணும், ரசிக்கப்படலை. இதே நிலைமையில் நம்ம இருந்தால் தூக்கி வீசிட்டு என்ன செஞ்சுருவோம், போயிருப்போம். ஆனால் அந்த மனுஷன் போகாமல் என்ன செய்கிறார், தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார். அவர் கப்பல் பயணமாக போய் இன்னொரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்வோம் அப்படின்னு கடந்து போகும்பொழுது 6 பேர் சேர்ந்து கடந்து போகிறாங்க. ஆனால் அங்கே கடல் சீற்றத்தினாலையும் பல பிரச்சனைகள்னாலையும் எல்லாவற்றையும்லேருந்து அவர் ஒரு திசையில் கரை ஒதுங்க கூடிய சூழ்நிலை உண்டாகுது. அங்கே சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் இருந்த எல்லா சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அங்கே இருக்கிற எலிகளை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. எதை பிடிச்சி? எலிகளை. இப்போ இதே நிலைமையில் நம்ம கடந்து போவோம் அப்படின்னா, கூட இருக்கிற ஒரு உதாரணம், கூட நிற்கிற யாராவது ஒரு ஆள் கூட நிற்கிறீங்கன்னா அந்த 6 பேரில் ஒரு ஆள்னு வச்சுக்கிறோம். அவங்க 6 பேர் போகிறாங்க. அதில் ஒரு நபர் எப்படியும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்றைய நம்பி நான் இந்த ஊழியத்தை அப்போவே சொன்னேன், கேட்டியா, நீ கத்திட்டு கிடக்காத, அவ்வளோ பேர் என்ன செஞ்சுருவான், கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இந்த பொருள் காலியாயிரும், இது போயிடும், இதை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அநியாயமாக ஒன்றையால் ஒரு கப்பல் என்ன செஞ்சுட்டு தாழ்ந்து போயிட்டு, அநியாயமாக இருந்த சாப்பாடெல்லாம் கடலுக்குள்ளே ஆந்து போயிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான். அப்போவே சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்காவிலே உட்காந்துருவோன்னு சொல்லி, நீ தான் வட அமெரிக்காவுக்கு போகணுன்னு என்ன செஞ்ச சொன்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே ஒரு சரக்கு கப்பல் என்ன செய்யுது, இவர்களை தேடி வருது. அதுக்குள்ளே இவங்க 6 பேரில் ஒரு நபர் என்ன செஞ்சிட்டாரு,
மறித்து போயிட்டார். இப்போ மீதி 5 பேருக்கு எப்படி இருக்கும்? அவருடைய ஆகாரம் என்னது? எலியும் முடிஞ்சிட்டுனா மறுபடியும் என்னது இருக்கும்? அங்கே இருக்க புல்லு தான் இருக்கும். அதையும் பறித்து என்ன செஞ்சாங்களாம்? சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். அவங்களுடைய காசு முடிஞ்சிட்டு அழிஞ்சு போச்சு. சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்துட்டார். கடைசியாக இருக்கிறது அவருடைய உயிர் மட்டும்தான். அதையும் அவர் என்ன செய்கிறார்? இழந்து போகிறார். இதுவரைக்கும் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க? ஒருத்தருமே ரசிக்கப்படல. ஆனால் அவரை கிறிஸ்துவின் அன்பு என்ன செஞ்சான்? நெருக்கி ஏவிச்சான். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பைன்னு சொல்லி தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக, ஆண்டவருக்காக நிற்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் அந்த மனுஷன் என்ன செஞ்சார். ஆனால் இவங்களை பார்க்கும் பொழுது அங்கே என்ன செஞ்சிருந்தான்? அவங்கள கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் எலும்பு மட்டும்தான் என்ன செஞ்சான்? நெஞ்சிச்சான். எல்லாம் அழிஞ்சு அழுகி ஒன்றும் இல்லாமல் போய் எலும்பு கிடச்சான். ஆனால் அந்த எலும்புகளுக்கு மத்தியில் ஒரு டைரி என்ன செஞ்சான்? கடந்துச்சான். அந்த டைரியை எடுத்துகிட்டு இவர்கள் வரும் பொழுது அந்த டைரியை எடுத்து என்ன பண்ணுறாங்க? வாசித்து பார்க்குறாங்க. தான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த டைரியில் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ எழுதப்பட்டிருந்த இந்த டைரியை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல நூற்றுக்கணக்கான ஆண்டவருடைய ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த தேசத்துக்கு கடந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த தேசத்துக்கு கடந்து போகும் பொழுது அப்பொழுது உண்டாகிச்சு ஒரு எழுப்புதல். அன்னைக்கு அந்த மனுஷன் ஆளுங்கிற அந்த ஒரு சகோதரன் மாத்திரம் அந்த தேசத்தில் போய் ஊழியம் செஞ்சார். ஒருவர் ரசிக்கல. ஆனால் அவருடைய டைரியில் இருந்து அவர் பட்ட பாடுகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அநேகரை இருதயத்தை துளைத்தபடியினால் அநேகர் புறப்பட்ட ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க? என்ன அப்படி நிற்கிற அந்த காலகட்டத்தில் உண்டான எழுப்புதல் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விதை மண்ணிலே விழுந்து நான் சாக மாட்டேன், நான் இந்த மேனியை இழக்க மாட்டேன், நான் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுமானால் அவர்களால் ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது? ஆண்டவருக்கு இருக்காது. நான் எல்லாவற்றையும் இழக்கவும் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்யப்படுவோம்? நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் வேலையை தவிர, இங்கே எத்தனை பேர் நம்மளை பின்னாடி வருவாங்க, நமக்கு துணையாக நிற்பாங்க, நம்ம கூட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்கங்கிறது நம்முடைய வேலை இல்லை. இதை நீங்கள் சிந்திச்சாலே நீங்கள் ஊழியத்தை விட்டு வெகு தூரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னைக்கு இயேசு எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே நான் வர்றேனோ எந்த பிரதிபலனையும் எப்போ ஆண்டவர் சொன்னார்? நீ எனக்காக இந்த வேலையை செய்யுன்னு சொன்னார். இந்த வேலையை செய்கிறதுனால உனக்கு நான் ஒரு 35 ஆட்களை தந்து நீ ஒரு பெரிய படையாக போய் பெரிய போர் புரிவ, பக்கத்தில் பாகிஸ்தானில் வேணான்னு சொன்னார். அப்படி ஒன்றும் சொல்லலை. இந்த ஊழியத்தை செய்யும் தானே சொன்னார். அப்போ நம்ம வேலை என்னது? அங்கே கற்பனைக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. நீங்கள் பிரதிபலன் எல்லாமே பரலோகத்தில் மட்டும்தே தவிர இங்கே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க. 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது நம்மளால்? ஒன்றில் இந்த உலக பொருளுக்கு உலகத்துக்கு ஊழியம் செஞ்சிடணும், இல்லைனா இயேசுக்காக என்ன செஞ்சிடணும்? ஊழியம் செஞ்சு. உங்களுக்கு இந்த வசனம் தெரியும் தானே? மத்தேயு 6:24. ஒன்றில் ஆண்டவருக்காக நிற்கணும், இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு தூரமாக போய் என்ன செஞ்சிடணும்? நின்றுடணும். வாசிக்க வேண்டாம். ஆண்டவருக்காக நிற்கணும், இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு வேறு பாதைக்கு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். 2க்கு நடுவில் நின்றுட்டு இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணி போட்டுருவாராம்? வாந்தி பண்ணி போட்டுருவாராம். ஒன்றில் இயேசுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும், இல்லை எல்லாம் வேணும் அப்படின்னா இயேசுவை விட்டுட்டு தூரமாக இருக்கணும். இந்த 2ல் ஒன்று தான். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் மாற்றி என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக நாம் நிற்போமானா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். உலகம் முடியும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இதான நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அப்போ ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா முயற்சியை செய்யணும், வேலையை செய்யணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை எஜமான் ஒரு வேலையை செய்ய சொல்லும் பொழுது நான் அதை செஞ்சுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? இன்றைக்கி ஒரு கல் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தனார் சம்பளம் கொஞ்சம் கூட கேட்டாருன்னு நம்ம கொடுப்போம். ஒரு கல் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டேன்னு கேட்டால் கூடயே கொடுப்போம். நம்முடைய வேலை என்னவோ அதை செய்யும் பொழுது பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம வேலை செஞ்சிட கூடாது. பைபிளை கையில்
பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் எந்த வேலையும் செய்ய கூடாது. நம்முடைய நோக்கமெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதில் கூடுதல் மரத்தை வைனா வைக்கணும், தண்ணி ஊற்றினா ஊற்றணும். அதை வளரச் செய்வதும் அதை காய பண்ணுவதும் அதை கருக பண்ணுவதும் யாருடைய வேலை? ஆண்டருடைய வேலை. நம்ம வேலை எதுவும் அதைத்தான் செய்யணும். ஆண்டருடைய வேலையில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, தலையிட்ட கூடாது. நிறைய பேர் நான் இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல கேள்விப்படுகிற விஷயம் என்ன, அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த மனுஷனும் நான் சொன்னேன் ஆளன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ஊழியம் செய்யும் பொழுது அந்த சுற்றி இருந்த நபர் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் ஒரு ஊழியம் நம்மளையும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறான், தெரியுறான். ஒரு ஆத்மா கூட என்ன செய்யப்படலை, ரசிக்கப்படலை. ஆனால் இல்லை, அவர் அந்த விதையாக இருந்தபடினால் அங்கே மரித்து போனார். அந்த விதை மரமாய் வளரும் பொழுது அது காய் காய்த்தது, கனியும் என்ன செய்தது, கொடுத்தது. அப்போ நம்ம எப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே போவோங்கிறத முடிவு பண்ணக்கூடியது ஆண்டவர் மட்டும்தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பாதை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும். வாசிங்க தானியேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் எடுங்க, 48, 49. வேகமாக வாசிங்க பார்ப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 48, 49. வேகமாக வாசிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பிரதான அதிகாரியாகவும் என்ன செய்தார், நியமித்தார். அடுத்த வசனம். வேண்டிக் கொண்டதின் பேரில் அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை தானியேல் ரெக்கமெண்ட் பண்ணி அவரையும் கூட்டி விசாரிக்கிறதற்கு என்ன செஞ்சார், வைத்தான். தானியேலோ வென்றால் கொலுமண்டபத்தில் இருந்தான். இங்கே இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் கூட்டிகிட்டு வர்றா, தானியேல் கூப்பிட்டு தானியேலுக்கு ஒரு உயர்வை ராஜா கொடுக்குறார். தானியேல் என்ன பண்ணுறான், இவங்க 3 பேரையும் கூட்டிக் கொண்டு முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறார், வைக்கிறார். வைத்து அந்த 3வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அதே பக்கம் தானே. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு சிலையை செஞ்சு வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும், சேவிக்கணும், வணங்கணும். இதை வாசிட்டு இருந்தால் டைம் இல்லை. இதை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை என்ன செய்கிறார், இடுகிறார். ஆனால் இவங்க யாரும் என்ன பண்ணலை, எல்லாரும் வணங்கினாங்க. ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோங்கிறவங்க என்ன பண்ணலை, வணங்கலை. வணங்காத அந்த பட்சத்தில் பாபிலோன் உள்ள மாகாணத்தில் உள்ளவர்கள் 12ஆம் வசனம் பாருங்க. இப்போ இவர் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் போது, அப்பா இவன் 3 பேர் என்ன பண்ணலை, இதை பண்ணலை. அதனால என்னது, அவனை பிடிச்சி என்ன பண்ணணும், நீ ஏற்கனவே அதை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும், சட்டம் போட்டிருக்கிற அந்த தூக்கி இவரை என்ன பண்ணுங்க, இவங்க 3 பேரையும் போட்டுருங்கன்னு சொல்கிறான். ராஜாவும் கடும் கோபம் அவங்க 3 பேரை என்ன செய்ய கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, இந்த சிலையை வணங்கலைன்னா உன்னை தூக்கி என்ன செஞ்சுருவோம், போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லும் பொழுது அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, வாசிங்க. 27 வாசிங்க பார்ப்போம். இருந்ததை கண்டார்கள். இதை தூக்கி அவரை போட்டுட்டு திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், சேதம் இல்லாமல் அவர்கள் வெளியே வந்ததை அங்கே என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இப்போ அவரை தூக்கி போட்ட பிறகு ராஜா என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. 25 வாசிங்க.
பாருங்க, 3 பேரை தூக்கி தீக்கில போட்டாங்க. ஆனால் 4 பேர் என்ன செய்கிறாங்க? அங்கே உலாவிட்டு இருக்காங்க. கூட ஒரு மனுஷன் தேவ சாயலாக என்ன செய்கிறான்? இருக்கிறான் அப்படின்னு ராஜா என்ன செய்கிறாரு? சொல்கிற. இப்போ இந்த தீக்கில தூக்கி 3 பேரை போட்டால் கூட யார் இருக்கா? 4வது ஆண்டவர் நமக்கு துணையாக என்ன செய்கிறார்? அவ்வாறு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும். நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவருக்காக நிற்போமானால் எல்லாவற்றையும் கடைசியாக ஜீவனையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யலாம்? உருவாகலாம். ஒருவேளை நாம் ஜீவனோடு இருந்து ஆண்டவருக்கு வேலை செய்யணும், இன்னும் வேலை இருக்குது அப்படின்னா நம்மளை ஜீவனை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இல்லை இதோட முடிஞ்சு போச்சு, நீ விதையாய் பறிவாய், நீ மரமாய் ஒரு நாள் மாறுவாய்னா ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த காரியத்தில் ஜீவனை கொடுக்கவும் நாம் தயார் நிலையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு பாயிண்ட் இதுலேருந்து சொல்கிறேன். தீக்குள்ள தூக்கி போட போனவங்க என்னன்னாங்க தெரியுமா? வாசிங்க. ராஜாவின் கட்டளை 22வது வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் புருஷரை என்ன பண்ணி போட்டது? கொன்று போட்டது. இங்கே இந்த உலகத்துக்கு தெரியல. நான் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது அவர்களுக்கு அதை என்ன செய்தான்? இடைஞ்சலா இருக்குதான். நிறைய பேர் வந்து சொல்லும்போது இங்கே யாரும் நம்மக்கிட்ட வந்து யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் அநேகர் ஆண்டவரை துதித்து பாடுவது பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குதான்? ரொம்ப தொல்லையாக இருக்குதான். ஆனால் அதே காதுக்குள்ளே தெருவு முழுசும் கெட்ட வார்த்தையாக பேசும்போது அவனுக்கு தொல்லையாக இல்லை. சினிமா பாடலை போட்டுட்டு சவுண்டை கூட்டி வச்சுட்டு ஒருத்தன் எவனாவது வயசானாலோ நோயாளியோ பக்கத்து வீட்டில் இருந்தால் செத்து போயிடுவான் அந்த சத்தத்தை கேட்டு. அவ்வளோ கொடூரமாக சத்தம் வைக்கும்போது இவனுக்கு தொல்லையாக என்ன செய்யலை, தெரியலை. அவர்கள் குடிச்சிட்டு நிம்மதியாக வந்து தூங்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறாங்களாம். நம்ம போடுற சத்தம் அவங்களுக்கு என்ன இருந்து? காலைல 8 மணிக்கு குடிச்சிட்டு என்ன செய்கிறான்? நிம்மதியாக என்ன செய்கிறானா? தூங்குறானா? இவன் நாட்டில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அது அவனுக்கு கொடுமையாக என்ன செய்யலை, தெரியலை. கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு நடந்துட்டுருக்கு, இது இவனுக்கு தொல்லையாக என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் நீ ஆண்டவரை துதித்து பாடுவது அவனுக்கு எப்படி தெரியுது? தொல்லையாக தெரியுது. சிலையை நிறுத்தின ராஜாவுக்கு நீ சிலையை வணங்காதது தொல்லையாக தான் என்ன செய்யும்? தெரியும். நீ சிலையை வணங்கியிருந்தால் அவனுக்கு தொல்லையாக என்ன செய்யாது? தெரியாது. நீ சிலையை வணங்க மாட்டேன், நீ வைராக்கியம் என்னன்னா, நான் கர்த்தரை பாடுவதை நிறுத்த மாட்டேன், நீ வைராக்கியமாக இருந்தால் அவன் தீக்குள்ளே தூக்கி போடத்தான் என்ன செய்வான்? ஆனால் உங்களோடு கூட ஒருவர் தீக்குள்ளே, உங்களோடு கூட இன்னொருவரும் என்ன செய்வார்? வருவார். கர்த்தர் உங்களோடு கூட அந்த தீக்குள்ளே நீங்கள் இறங்கினா அவரும் என்ன செய்வார்? தீக்குள்ளே இறங்கி நிற்பார். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் செய்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மத்தியிலேயும் நீங்கள் கவனிங்க, ஒவ்வொரு மனிதரும் செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடு புரிஞ்சா, ஒவ்வொரு மனிதரும் நமக்கு எதிராக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு எதிர்வினையை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? உன்னை தூக்கி தீக்கில போட போனால் நீ தீக்கில விழுவா, ஆண்டவர் வாங்க கொடுப்பார், கூட நிற்பார். வாஸ்தவம் தான். ஆனால் தூக்கி போட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும். நீங்கள் தெரியாமல் இவங்க வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இல்லை, கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். இதை நாம் முதல்ல தெளிவாக என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். பிரச்சனையே இல்லாமல் நாசுக்கா அப்படி ஸ்மூத்தாக ஊழியம் செய்யணும் அப்படின்னா இங்கே என்ன செய்ய முடியாது. வருத்தம் இல்லை, பசியும் இல்லை. அது எங்கே இல்லை? பரலோகத்துக்கு போன பிறகு தான் இல்லை. இங்கே வருத்தம் உண்டு, பசியும் உண்டு, தாகம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, இழப்பு உண்டு. அதனால தான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று என்ன செய்கிறேன்? தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, என் கூட இருக்க நீங்கள் இப்படி இருக்கணும்னு என்னது ஆசை. எதை வேணாலும் இறக்க தயார். இந்த இடத்துல கொண்டு உங்கள் மூளையை ஞானத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஞானி மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இவனுக்கு இது மற்றதெல்லாம் தொல்லையாக தெரிஞ்சால் நான் ஓகேப்பா, அவன் கெட்ட வார்த்தை பேசி சத்தம் போட்டுட்டு இருந்தால் அவனுக்கு அது தொல்லையாக தெரியும்ப்பா இவனுக்கு. அதனால் இவன் முன்னாடி நம்ம சத்தம் விட்டு என்ன செய்யக்கூடாது? பாட்டு பாடக்கூடாது. மாறி மாறி அடிபுடி போட்டு உருளும் போது அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு தொல்லையாக தெரிஞ்சு அவன் போய் அதை தடுத்திருப்பானான்னா அவன் இதை தடுக்கலாம். அப்படி தானே? நான் போய் ஒருத்தங்கிட்ட சண்டையிட்டு பயங்கரமான சண்டை நடக்குது, அதை பார்க்கும் பொழுது எனக்கு இவனால் நமக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கே அப்படின்னு போய் அந்த சண்டையை நான் சரி பண்ணி விட்டுருக்க முயற்சி செஞ்சுருந்தா என்னுடைய காரியம் உனக்கு தொல்லையாக தெரிஞ்சால் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் உனக்கு தொல்லையாக தெரியாதப்போ, 13 பேரை சுட்டு போடும்போது தொல்லையாக தெரியாதப்போ,
சின்ன பச்சை பிள்ளைங்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கி வாழ்க்கையை அழித்து ஜீவனை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது தொல்லையாக தெரிஞ்சு நீ கொதித்து எழும்பாதப்போ ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை பாடி துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக ஒருவன் வந்து நிற்பானானாலும் அவன் யாராக இருப்பான்? ஆண்டவருடைய மனுஷனாக இருப்பானா? அப்படிப்பட்டவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து ஜீவனையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் நாம் யாருக்காக தான் நிற்கணும்? கர்த்தருக்காக தான் நிற்கணும். என்கிட்டையும் சில காரியங்களை வந்து செய்ய சொல்கிறாங்க. சில எனக்கு மேலே இருக்கிறவங்க ஆண்டவருக்கு எதிரானதாக இருந்தால் யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன். அதனால எதை வேணாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அது அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நிற்கணும். ஆண்டவருக்காக நிற்கணும். இந்த உலகம் வந்து என்ன செய்யும்? நம்மளை எதிர்த்து தான் நிற்கும். இயேசுவை எதிர்த்து நிற்குமானால் நம்மளையும் எதிர்த்து தான் என்ன செய்யும்? நிற்கும். உங்களுக்கு எதிராக நிற்கிற மனிதர்களோடு யார் யுத்தம் செய்வார்? கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியாணி தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கஞ்சி கிடச்சாலும் என்ன செய்யணும்? தூங்க குடிக்கணும். நம்ம இதுக்கு முன்னால் ஒழுகுற ஓட்டு வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இருந்திருக்கோம். எவ்வளோ நாள் கடந்து போய் வெக்க தாங்காமல் உள்ளே கடந்திருக்கும். அதனால் அதுவும் நம்மளால் கடந்து போக முடியும். இதுக்குள்ளேயும் கடந்து போக முடியும். இதை தாண்டி புள்ளையும் வெளியேயும் திங்கக்கூடிய சூழ்நிலை ஆளன் என்கிற சகோதரனுக்கு உண்டாயிருந்தது போல் நமக்கு உண்டாலும் அதற்கும் நாம் தயார் நிலையில் என்ன செய்யணும்? இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய பாதையில் நாம் எல்லாரும் கடந்து போகணும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடுவோமானால் அதே இடத்துல 30வது வசனம் வாசிங்க. தானியேல் 3:30 மட்டும் வாசிங்க. பார்த்தீங்களா? பின்பு ராஜா என்ன செய்தார்? உயர்த்தி என்ன செய்கிறார்? வைக்கிறார். அப்போ ஆவியானவர் ஆண்டவர் வந்து நம்மளை நடத்திட்டு போகிற பாதைகளுக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கடினமான பாதை முடியும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்வார்? வைப்பார். அப்போ இவர் வாயாலேயே சொல்லுவார், யார் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறானோ அவனுடைய வாயினாலேயே இவர்களுடைய தேவனை போல ஒரு தேவனும் இல்லை. நம்ம செய்கிற ஊழியத்திலையும் வாசிங்க. 29, 28, 28 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிட்டு கர்த்தருக்காக நின்றபடியினால் அவர் என்ன செய்தார்? விடுவித்தார். அந்த தேவனை போல் ஒரு தேவன் இல்லை. அவர்களுக்கு எதிராக யாருன்னாலும் அவங்களுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணிடணும்? இந்த தேசத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு ராஜா பயங்கரமான மிரட்டல்களை என்ன செய்கிறார்? விடுகிறார். இதற்கான காலம் வரும். அப்போ ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பாதையில் நாம் கடந்து போகும் பொழுது எதையும் இழக்க அவன் என்ன செஞ்சுட்டான்? தம்பி தயாராகிட்டான். இது நேரத்தை என்ன செஞ்சுட்டு நடத்தி எல்லாம் நன்மைக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் பொழுது ஒரு சத்தியத்தை அல்லது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளவும் அதில் வைராக்கியமாய் நம்மளை தீர்மானம் எடுத்து உருவாக்கி கொள்ளவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி